பிம்பிளி ராஜ்யத்தின் அரசரான பீமதேவரின் தர்பாரில் மாணவர்களின் அறிவுத்திறனை சோதிக்கும் கருத்தரங்கம் நடந்து கொண்டிருந்தது. இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் மாணவர்கள் அதில் பங்கேற்றனர். இந்த கருத்தரங்கில் வெற்றி பெறுபவர்களுக்கு பீமதேவரின் அரசவையில் ஒரு மந்திரி பதவி தட்சணமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. வந்திருந்த அனைவரும் மந்திரி பதவிக்காக போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர். முதலமைச்சர் கிருஷ்ணசுவாமி மாணவர்களிடையே அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த கேள்விகளை வினவினார். தங்களின் பெயர் என்னவோ? என் பெயர் இந்திரன். சரி, கூறுங்கள், மிகவும் உயர்ந்தது எது? ஆகாயம். இல்லை, தன்மானம். சரி, மிகவும் ஆழமானது எது? நீர். இல்லை, மனிதனுடைய மனம். இதுவரை முதலமைச்சரின் கேள்விகளுக்கு அரசவையை மகிழ்விக்கும் சரியான விடைகளை யாரும் கூறவில்லை. தங்களின் பெயர்? என் பெயர் சாணக்கியன். தட்சசீலத்தின் பிரதிநிதியாக இந்த கருத்தரங்கத்திற்கு வந்துள்ளேன். எனது விடையினால் தட்சசீலம் பெருமையடைய வேண்டும். அதுவே என் விருப்பம், அதுவே என் குறிக்கோள். நான் தங்களிடம் சில வினாக்களை வினவ உள்ளேன். மனிதனின் மிகப்பெரிய எதிரி யார் என்று தெரியுமா? அகங்காரம். அகங்காரமே மிகப்பெரிய எதிரியாகும். நன்று. உலகின் மிகப்பெரிய செல்வம் எது என்று சொல்ல முடியுமா? கல்வி. கல்வியே மிகப்பெரிய அழிக்க முடியாத செல்வமாகும். அரசர் பீமதேவருக்கு அந்த இளைஞனின் விடையில் ஆர்வம் இல்லை. அவரை பொறுத்தவரை தன்னிடம் இருக்கும் செல்வமே மிகப்பெரிய செல்வமாகும். உலகின் மிகப்பெரிய வீரன் யார்? வள்ளல். சாணக்கியனின் இந்த விடை அரசன் பீமதேவரின் கோபத்தை அதிகரித்தது. தன்னிடம் இருக்கும் செல்வத்தையும் வீரத்தையும் சாணக்கியன் இழிவுபடுத்தியதாக உணர்ந்தான். நிறுத்துங்கள் முதலமைச்சரே. இந்த பிராமணனிடம் அடுத்த கேள்வியை யாமே கேட்போம். சொல் சிறுவனே, சாஸ்திரங்கள் உயர்ந்தனவா அரசனா? மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும். சாஸ்திரங்களால் தான் சாம்ராஜ்யம் உண்டாகும். சாம்ராஜ்யத்தினால் அரசன் உருவாகிறான். அதனால் சாஸ்திரங்கள் தான் உயர்ந்தவை அரசே. நீ கூறியது போதும், நிறுத்து. பிச்சைக்காரனை போல் பிச்சை பெற வந்தவனே, முதலில் வெளியே தள்ளுங்கள். சாணக்கியனின் மனது வலித்தது. அரசர் பீமதேவர் சாணக்கியனை மட்டுமல்ல, தட்சசீலத்தையும் சேர்த்து இழிவுபடுத்தினான். தட்சசீலத்தில் இருந்து நான் பிச்சை பெற வரவில்லை அரசே. இந்நாட்டில் அறிவும் ஞானமும் மதிக்கப்படும் என தவறாக எண்ணிவிட்டேன். சாஸ்திரங்களுக்கு மதிப்பில்லா இவ்விடத்தில் ஒரு கணம் கூட நிற்க மாட்டேன். நில் சிறுவனே. வெளியில் செல்ல உத்தரவு கொடுத்தது யார்? அரசனின் கோபம் வானம் அளவுக்கு உயர்ந்தது. கோபத்துடன் தான் வாளை எடுத்துக்கொண்டு சாணக்கியனிடம் சென்ற அரசரை கைகூப்பி வழிமறித்த முதலமைச்சர், அரசே, கருணை உள்ளம் கொண்டு பிராமணர்களை ஆதரிக்கும் தாங்களே இந்த இளைஞனை கொன்ற பாவத்தை உங்கள் தலையில் சுமக்க வேண்டாம். நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள். எல்லா இடத்திலும் நீ இப்படியே திமிராக பேசிக் கொண்டிருந்தால் ஒரு நாள் உன் திமிரும் இருக்காது, நீயும் இருக்க மாட்டாய். இது நடந்து பல வருடங்கள் உருண்டோடி ஓடிவிட்டது. பீமதேவரின் அரசவையிலிருந்து வெளியேறினான் சாணக்கியன். தற்போது அவன் கல்வி கற்ற அதே பாடசாலையில் ஆச்சாரிய சாணக்கியனாக அடியெடுத்து வைத்தான். எவன் ஒருவன் தன் மனதையும் புத்தியையும் ஒருநிலைப்படுத்தி செயல்படுகிறானோ அவன் அனைத்திலும் வெற்றி பெறுவான். எதிரி பலசாலியாக இருந்தாலும் தன் மனம், புத்தி மற்றும் உடல் ஆகியவற்றை ஒருநிலைப்படுத்தி செயல்பட்டால் போரில் எதிரியை வென்றுவிடலாம். அந்த செய்தியை படித்த சாணக்கியன் அதிர்ச்சி அடைந்தான். அலெக்சாண்டர் படையெடுத்து வரப்போகிறார். இதனை மன்னர் தனநந்தரிடம் தெரிவிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும்,
தனநந்தர் எப்படிப்பட்ட அரசர் என்று அவர் உங்களின் பேச்சை மதிக்க மாட்டார். நம் நாட்டின் நலனுக்காக நான் இதை அவரிடம் தெரிவிக்கப் போகிறேன். நான் சொல்வதை கேளுங்கள். தங்களின் கடமை குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பது. அதுவே உங்களுக்கு நல்லது. உலகத்தை நல்வழிப்படுத்துவதே ஒரு பிராமணனின் வேலை. தனநந்தர் ஒரு வேளை தன் கடமையில் இருந்து தவறியிருந்தால் அவரை நல்வழிப்படுத்துவதே எமது கடமை. இந்தியாவை நோக்கிய பயணத்தை தொடங்கப் போகிறேன். சாணக்கியன் தட்சசீலத்திலிருந்து 5 நாள் பயணித்தான். 5 நாட்கள் கழித்து பாடலிபுத்திரா என்னும் நகரத்தை வந்தடைந்தான். அந்த நகரில் காலடி வைத்த அடுத்த கணமே அவன் கண் முன்னே பாடலிபுத்திரா மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தனர். யார் நீ? நான் தட்சசீல ஆச்சாரியன் சாணக்கியன். மகராஜர் தனநந்தரை பார்த்து சில முக்கியமான செய்திகளை கூற வந்துள்ளேன். இப்படி காத்திரு. அரசருக்கு நிறைய பணிகள் இருக்கின்றன. நான் அரசருக்கு செய்தி அனுப்புகிறேன். காத்திருந்து காத்திருந்து இரவே வந்துவிட்டது. நேர்வழியில் செல்வது சாத்தியமல்ல என்பதை புரிந்து கொண்ட சாணக்கியன் தந்திரத்தை பயன்படுத்தினான். சிறிது நேரத்தில் அங்கு சில சமையல்காரர்கள் பின்வாயில் வழியாக உள்ளே செல்வதை கவனித்தான். சாணக்கியனுக்கு உள்ளே செல்ல வழி கிடைத்தது. இன்று எத்தனை பேர்? இன்றும் 10 பேர். 10? அந்த காவலனும் வேகமாக தலைகளை எண்ண ஆரம்பித்தான். சாணக்கியன் ஏதாவது தந்திரம் செய்தாக வேண்டுமே, இல்லையெனில் நாம் பிடிபட்டு விடுவோம் என்று எண்ணினான். சாணக்கியன் எதையோ கீழே தள்ள காவலர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனநந்தரின் அரசவைக்குள் நுழைந்தான் சாணக்கியன். சிறிது நேரத்தில் அரசன் இருக்கும் அந்த அறையை வந்தடைந்தான். அங்கே அவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. காவலன் கூறியதைப் போல அரசர் எந்த பணியிலும் இல்லை. மாறாக ஆடல் குழு மகளிரின் நடனத்தை ரசித்துக் கொண்டிருந்தார். யார் நீ? எப்படி உள்ளே வந்தாய்? வாழ்க அரசே. நான் தட்சசீல ஆச்சாரியன் சாணக்கியன். வணக்கம் ஆச்சாரியனே. என்ன காரணத்திற்காக நீங்கள் உள்ளே வந்தீர்? சரி, உள்ளே வந்துவிட்டீர். வந்த செய்தி என்னவோ கூறுங்கள். என்ன காரணம்? காந்தாரா நாட்டின் மாமன்னர் ஹம்பி மாமன்னர் அலெக்சாண்டரிடம் சரணடைந்து விட்டார். அலெக்சாண்டர் எப்போது வேண்டுமானாலும் இந்தியாவுக்குள் நுழையலாம். நாம் நம் நாட்டை காப்பாற்ற வேண்டும். அதற்கு நம் இந்தியா முழுவதும் ஒன்றுபட வேண்டும். இதை பற்றி விவாதிக்க தான் இங்கு வந்தேன். மண்டியிட்டு அமரடா. புரியவில்லையா? மண்டியிட்டு அமரடா. சாணக்கியன் அவமானத்தை பொறுத்துக் கொண்டார். இதைவிட நாட்டின் நலனே முக்கியம் என நினைத்திருந்தார். விவாதிக்கும் முன் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். இதுதான் உன் நிலை. அரசே, போதும் நிறுத்து சாணக்கியனே. ஒரு பிச்சைக்காரன் நீ எனக்கு நாட்டை எப்படி ஆள்வது என கற்பிக்கிறாயா? ஒரு பிராமணனை கொல்லும் வழக்கம் இங்கு இல்லை. இல்லை என்றால் உன் தலை எப்பொழுதோ இந்த அரசவையில் உருண்டு இருக்கும். உன் பணியை மட்டும் செய். நாட்டை காப்பாற்றுவது
என் பணி எனக்கு தெரியும். புரிந்தது அரசே. நாட்டை காப்பாற்றும் பணி எமக்கானதும் தான். அதனால்தான் இதை பற்றி விவாதிக்க தங்களிடம் வந்தேன். ஆனால் நாட்டை வழிநடத்தும் நிலையில் தாங்கள் இல்லை. இப்படியே சென்றால் நமது நாட்டின் நிலை சர்வநாசம்தான். அலெக்சாண்டர் படையெடுத்து வந்து மகத நாட்டை ஆக்கிரமித்தால் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ ஒரு ஆச்சாரியன், குரு என்பதை நான் மறப்பதற்கு முன் எவ்வழி வந்தாயோ அவ்வழியே ஓடிவிடு. சென்று வருகிறேன் அரசே. நீங்கள் நமது நாட்டை காப்பாற்றும் பணியை முறையாக செய்திருந்தால் இங்கு வரும் அவசியம் எமக்கில்லை. விரைவில் அலெக்சாண்டர் இங்கு வந்து நம் நாட்டை கையகப்படுத்ததான் போகிறார். போதும், நிறுத்து பிராமணனே. இந்த பிராமணனின் அகங்காரம் முழுதும் இவன் வைத்திருக்கும் குடுமியில்தான் உள்ளது. வீரர்களே, இந்த அற்ப ஆச்சாரியனின் குடுமியை பிடித்து வெளியில் இழுத்துச் செல்லுங்கள். உன்னை போன்ற ஒரு கொடுங்கோல் அரசன் நாட்டை காப்பாற்றுவான் என்று எண்ணி நான் இங்கு வந்தது மிகவும் தவறு என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒரு குருவை வெளியில் தள்ள சொல்லி என்னை மிகவும் அவமானப்படுத்தி விட்டாய். நான் சாணக்கிய குருவின் மகன், தட்சசீலத்தின் ஆச்சாரியன். இந்த அக்னி சாட்சியாய் எடுத்துக்கொள்ளும் சபதம் என்னவென்றால், இந்த நந்த வம்சத்தை கூண்டோடு அழித்துவிட்டு மகத நாட்டின் சிம்மாசனத்தில் தகுதியான ஒரு அரசரை நான் அமர வைக்கத்தான் போகிறேன். அதுவரை நான் என் குடுமியை முடிக்க மாட்டேன் என்று சாணக்கியன் கோபத்தில் சபதம் எடுத்துவிட்டு அவிழ்ந்த குடுமியோடு அரசவையை விட்டு வெளியேறினான். அவனின் சபதத்தை கேட்டு அரசன் மட்டுமல்ல, அரசவையே திகைப்பில் இருந்தது. வீரர்களே, இவன் மகத நாட்டில் எங்காவது தென்பட்டால் அடுத்த நொடியே இவனுடைய தலையை கொய்து சதுக்கத்தில் தொங்க விடுங்கள். தனானந்தர் அவமதித்ததனால் மகத நாட்டை விட்டு வெளியேறினான். சாணக்கியனின் ஒரே குறிக்கோள் என்னவென்றால், தனானந்தனிடமிருந்து இந்த நாட்டை புடுங்கி வேறொரு தகுதியான அரசரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே. சாணக்கியன் காட்டிற்குள் ஒரு 14 வயது சிறுவனை கண்டான். அவன் மிகுந்த வீரம் நிறைந்த சிறுவனாக காணப்பட்டான். அவன் முன் 2 முரட்டு ஆட்கள் சென்று கொண்டிருந்தனர். சிறிது நேரம் அந்த சிறுவனை பின்தொடர்ந்த சாணக்கியன், சிறுவன் அந்த முரட்டு ஆட்களை பின்தொடர்வதை கவனித்தான். அந்த 2 முரடன்களும் யாரோ ஒரு யாத்ரிகனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தனர். நீங்கள் நலம்தானே? அடி எதுவும் படவில்லையே. சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றினேன். இல்லையேல் என்னை கொண்டிருப்பார். இல்லை, இவர்களுக்கு தேவை உங்கள் உயிர் அல்ல, உங்களிடம் இருக்கும் பொருட்கள் தான். இனி எந்த ஆபத்தும் இல்லை. அச்சமின்றி செல்லுங்கள். மிக்க நன்றி. என்ன காரியம் செய்தாய் சிறுவனே? இவர்களை கொன்று விட்டாயா?
இருவரும் கொள்ளையர்கள். இவர்கள் வறுமையினால்தான் கொள்ளையடிக்கிறார்கள். நான் இவர்களை அடிக்கவில்லை எனில் யாத்திரிகளிடம் கொள்ளையடித்திருப்பார்கள். கவலை கொள்ள வேண்டாம் ஐயா. இவர்களுக்கு சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்துவிடும். அதற்குள் யாத்ரிகர் வீட்டிற்கு சென்று விடுவார். இவர்களுக்கு வெறும் மயக்கம்தான் என எப்படி உறுதியாக கூறுகிறாய்? எவ்விடத்தில் அடித்தால் அபாயம் இல்லையோ அவ்விடத்தில் தான் அடித்தேன். வெறும் மயக்கம்தான். இருவரும் சாதாரண கொள்ளைக்காரர்கள் தான். வறுமையின் கட்டாயத்தில் இவ்வாறு மாறியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை அந்த யாத்ரிகனும் இவ்விரு கொள்ளையர்களும் சமம்தான். உன் பெயர் என்ன? சந்திரகுப்தன். இச்சிறுவனுக்கு நான் உதவ வேண்டும். ஒரு நாட்டின் அரசனாக கூடிய தகுதி இவனிடம் இருக்கிறது. இனி உனது நாட்கள் எண்ணப்படுகின்றன தனனந்தா. உன்னை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்கான காலம் நெருங்கிவிட்டது. கூடிய விரைவில் உன் ரத்தம் மாறு போல பாய்ந்து மகத நாட்டின் தெருக்களை கழுவப் போகிறது. தனனந்தா, மகத நாட்டின் பேரரசனாக இருக்க தகுதியானவனை நான் கண்டுபிடித்து விட்டேன். மகத நாட்டு அரியணையில் இருந்து உன்னை விரட்டி இச்சிறுவன் சந்திரகுப்தனை அமர்த்தப் போகிறேன். அதுவரை நான் ஓய மாட்டேன். சந்திரகுப்தன் சாணக்கியரின் மிகப்பெரிய கவலையை போக்கிவிட்டான். பாலகனே, என்னை மன்னித்து விடுங்கள். நேரத்துக்கு விறகுகளை கொண்டு சேர்க்காவிட்டால் எனக்கு தண்டனை நிச்சயம். உனக்கு யார் தண்டனை கொடுப்பார்கள்? நீ எந்த குருகுலத்தை சேர்ந்தவன்? உன்னுடைய குரு யார்? எனக்கு எந்த குருவும் கிடையாது. நான் ஒரு அடிமை. என் எஜமானருக்காக வேலை செய்பவன். உன்னுடைய எஜமானர் யார்? நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன். நான் தட்சசீலத்தின் ஆச்சாரியார் சாணக்கியன். நீ என்னோடு தட்சசீலத்திற்கு வந்து கல்வி கற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தட்சசீலமா? நீங்கள் தட்சசீலத்தின் ஆச்சாரியரா? நானும் கல்வி பயில விரும்புகிறேன். ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு எழுதப்படவில்லை. நீங்கள் என் எஜமானர் கோமானிடம் பேச முயற்சிக்கலாம். ஆனால் நீங்கள் நினைப்பது நடக்கும் என்று எனக்கு தோணவில்லை. ஏன் அப்படி? ஏன் என்றால் என் எஜமானர் அவருடைய அடிமைகளை அவ்வளவு எளிதில் விடமாட்டார். சரி, அதையும் பார்த்து விடலாம். யாருக்கு வெற்றி கிடைக்கிறது என்று. உன் எஜமானருக்கா இல்லை எனக்கா என்று. சரி. சாணக்கியரும் அந்த பாலகனும் அந்த காட்டை விட்டு வெளியேறி பக்கத்தில் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்திற்கு வந்தனர். மன்னாவிடம் சந்திரகுப்தாவை போல பல அடிமைகள் இருந்தனர். அவர்களை தினமும் கொடுமை செய்து பக்கத்து ஊரில் இருப்பவர்களுக்கு விற்றுவிடுவது மன்னாவின் வழக்கம். சந்திரகுப்தன் சாணக்கியாவை கோமானிடம் அழைத்து வந்தான். சந்திரகுப்தனை பார்த்ததும் கோமானுக்கு கோபம் வந்தது. ஒரு நாள் முழுக்க இவ்வளவு குறைவான விறகுகளை மட்டுமே சேமித்தாயா? நாளை நீ இதைவிட 5 மடங்கு அதிகமான விறகுகளை கொண்டு வர வேண்டும். அதுவரை உனக்கு உணவு கிடையாது. இதை கேட்டதும் சாணக்கியாவிற்கு கோமானும் தனநந்தனை போல அகங்காரம் பிடித்தவன் என்று புரிந்து விட்டது. இவனுக்கு எதற்காக தண்டனை கொடுக்கிறீர்கள்? இவனுக்கு பரிசுதான் கொடுக்க வேண்டும். இதில் இந்த பாலகனின் தவறு எதுவும் இல்லை. இவன் காட்டுக்குள் ஒரு வழிபோக்கனின் உயிரை காப்பாற்றி இருக்கிறான். அந்த வழிபோக்கனின் உயிரை இவன் காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் எனக்கு நஷ்டம் இழைத்து விட்டானே. அவனுக்கு பதிலாக நீங்கள் நஷ்ட ஈடை கொடுப்பீர்களா? கொடுத்தால் இவனுக்கு நான் உணவளிக்கிறேன். அதுவரை இவனுக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன். மதிப்பிற்குரியவரே, நான் தட்சசீலத்தின் ஆச்சாரியார் சாணக்கியன். உங்களுக்கு நஷ்ட ஈடு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் இந்த பாலகனை விடுவித்து என்னுடன் அனுப்ப வேண்டும். சரியான நேரம் வரும்போது உங்களுக்கு இதைவிட பல மடங்கு சம்மானம் வந்து சேரும். இது என்னுடைய சத்தியம். எல்லோரும் கேட்டீர்களா? அட ஆச்சாரியரே, இவனை விடுவிக்க வேண்டுமா? நான் ஒரு வியாபாரி.
பணத்தை கொடுத்தால் தான் பொருளை கொடுப்பேன். நான் கேட்ட பணத்தை கொண்டு வாருங்கள். இவன் என்ன? இவனை விட சிறந்த அடிமைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த முட்டாள் சிறுவனிடம் அப்படி என்ன சிறப்பை கண்டீர்கள்? மகத தேசத்தின் எதிர்காலம். மகத நாட்டின் பேரரசன் இந்த பாலகனா? கோமான் கனவுகளை நினைவாக்கும் வல்லமை கொண்டவர்களால் மட்டுமே கனவு காண முடியும். இந்த பாலகனின் திறமையை என்னால் இப்போதே நிரூபித்து காட்ட முடியும். அப்படியா? எப்படி நிரூபிப்பீர்கள்? நீங்களே சோதித்து பாருங்கள். உங்களிடம் இருக்கும் அடிமைகளில் மிகவும் பலசாலியானவனை இந்த சிறுவனோடு மோத சொல்லுங்கள். இந்த பாலகன் வெற்றி பெற்றால் இவன் என் சிஷ்யனாவான். அதுவே தோற்று போனால் இவனோடு சேர்ந்து நானும் உங்களுக்கு அடிமையாக வேலை செய்வேன். எனக்கு சம்மதம் ஆச்சாரியரே. இன்று முதல் இவனோடு சேர்த்து நீங்களும் எனக்கு அடிமையாக பணி செய்ய போகிறீர்கள். என் அடிமை இந்த பாலகனை மண்ணில் வீழ்த்தப் போவதை நீங்களே பாருங்கள். மாதவா, இங்கு வா. கோமான் தன் அடிமைகளில் மிகவும் பலம் கொண்ட மாதவனை சாணக்கியாவின் முன் நிறுத்தினான். மாதவா, அந்த சிறுவனை 10 நொடிக்குள் மண்ணில் வீழ்த்திவிடு. மாதவனின் உருவத்தை பார்த்து சந்திரகுப்தன் பயந்து போனான். ஆனால் அப்போது சாணக்கியர் சந்திரகுப்தனின் காதில் ரகசியமாக எதையோ சொன்னார். அப்போது மாதவன் சந்திரகுப்தனை தாக்கத் தொடங்கினான். ஆனால் சந்திரகுப்தன் காற்றை விட வேகமாக சுழன்று மாதவனிடம் அகப்படாமல் தப்பித்துக் கொண்டான். இப்படியே சந்திரகுப்தன் தப்பித்துக் கொண்டிருக்க திடீரென மாதவன் எதிர்பார்க்காத சமயம் சந்திரகுப்தன் மாதவனின் காலை பிடித்து தாக்கினான். மாதவா, நீ மட்டும் இந்த சிறுவனிடம் தோற்றுவிட்டால் உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன். சுற்றியிருந்த அடிமைகள் எல்லோரும் கைதட்டி மாதவனின் வெற்றியை கொண்டாடினர். அப்போது தூரத்திலிருந்து ஒரு குரல் உதவிக்கு அழைத்தது. உடனே சந்திரகுப்தன் அங்கிருந்து எழுந்து ஓடினான். அங்கே பாருங்கள் ஆச்சாரியரே, உங்களுடைய ராஜா பயந்து ஓடிவிட்டார். அவனை பிடித்து வாருங்கள். பிடித்து வந்து முடிசூட்டுங்கள். சந்திரகுப்தன் பயத்தில் ஓடவில்லை. வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக ஓடுகிறான் என்பது சாணக்கியருக்கு புரிந்தது. அப்போது ஒரு வாலிபன் கோமானிடம் ஓடி வந்தான். ஐயா, உங்கள் மனைவி மாட்டுக்கொட்டாயில் ஒரு சிறுத்தையிடம் மாட்டிக்கொண்டார். உடனே வாருங்கள். இதை கேட்டதும் கோமான் அதிர்ச்சியில் வேகமாக மாட்டுக்கொட்டிலுக்கு ஓடினார். அங்கு வெளியே ஒரு பெரிய கூட்டமே கூடியிருந்தது. உள்ளே இருந்து கோமானின் மனைவி கத்தும் சத்தம் கேட்டது. அது எல்லோருடைய காதுகளிலும் விழுந்தது. ஆனால் உள்ளே செல்ல யாருக்குமே தைரியம் இருக்கவில்லை. அப்போது சந்திரகுப்தன் திடீரென எதுவும் யோசிக்காமல் மாட்டுக்கொட்டிலுக்குள் நுழைந்தான். அந்த சிறுத்தை சரியாக கோமானின் மனைவி மீது பாய இருந்த சமயம் சந்திரகுப்தன் காற்றை விட வேகமாக பறந்து ஒரு பெரிய மரக்கட்டையை அந்த சிறுத்தையின் தலைக்குள் சிறுகினான். அந்த சிறுத்தை அப்படியே சுருண்டு விழுந்தது. அம்மா, இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நான் சிறுத்தையை கொன்று விட்டேன். கோமானின் மனைவி கண்ணை திறந்து பார்த்தார். உயிர் பிழைத்ததை அவரால் நம்பவே முடியவில்லை. கண்ணீரோடு சந்திரகுப்தனை அணைத்துக் கொண்டு
கோமானின் மனைவி நன்றி கூறினாள். கோமான் தன் மனைவியை பார்த்ததும், உனக்கு ஒன்றுமாகவில்லையே என்று அக்கறையோடு கேட்டார். சந்திரகுப்தனை பரிவோடு பார்த்த கோமான் எந்த ஒரு பலசாலியும் செய்ய துணியாத காரியத்தை இந்த சிறுவன் செய்துவிட்டதை நினைத்து பயந்தார். வெறும் உடல் பலம் மட்டும் ஒருவனை வீரனாக்கி விடாது. வீரம் தைரியத்தில் இருந்து பிறக்கிறது. யுத்தத்தை வெறும் பலத்தால் மட்டும் இல்லாமல் புத்தியாலும் வெல்ல முடியும். சாணக்கியர் பேசியதை கேட்டதும் கோமானுக்கு தான் செய்த தவறு விளங்கியது. என்னை மன்னித்து விடுங்கள் ஆச்சாரியரே. எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. என் அடிமையோடு மோதும் முன்னால் நீங்கள் இந்த சிறுவனின் காதில் என்ன சொன்னீர்கள்? அதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். கூறுவீர்கள் ஆச்சாரியரே? எவன் ஒருவனுக்கு உடல் பலம் குறைவாக இருக்கிறதோ அவனுக்கு அவன் புத்திதான் பலமாக மாறுகிறது. நான் இந்த யுக்தியை தான் சந்திரகுப்தனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். சந்திரகுப்தன் மாதவனின் காலை காயப்படுத்தி அவனை நிலை தடுமாற செய்தான். சாணக்கியரின் விளக்கத்தை கேட்டதும் கோமானுக்கு இவர் சாதாரண ஆச்சாரியர் இல்லை, நிறைய அனுபவங்களை கற்ற மகான் என்பது புரிந்துவிட்டது. உடனே கோமான் சாணக்கியரிடம் மன்னிப்பு கேட்டு சந்திரகுப்தனை விடுவித்தார். சாணக்கியர் சந்திரகுப்தனை அங்கிருந்து அழைத்துச் சென்றார். ஆனால் அவருடைய மனமெல்லாம் கவலையில் ஆழ்ந்திருந்தது. தனானந்தின் சபையில் நடந்த விஷயம் இந்நேரம் யசோதாவின் காதுகளை எட்டியிருக்குமா? அவளுக்கு மட்டும் நடந்தது எல்லாம் தெரிய வந்தால் மிகுந்த மனவேதனை கொள்வாள். என்ன ஆயிற்று ஆச்சாரியரே? உங்கள் முகத்தில் கவலை தெரிகிறதே. நான் முதலில் என் மனைவியை சந்திக்க வேண்டும். என் மனைவி யசோதா இப்போது மகத நாட்டில் இருக்கிறார். நான் அவரை உடனே சந்திக்க வேண்டும். ஆனால் தனானந்தனின் படையினர் என்னை அங்கு பார்த்து விட்டால் மரணம் நிச்சயம். மரணமா? எதுக்காக இப்படி சொல்கிறீர்கள்? ஏனென்றால் நான் தனானந்தனையும் அவனுடைய வம்சத்தையும் சர்வநாசம் செய்வேன் என்று சவால் விட்டிருக்கிறேன். எனக்கு என் மனைவி யசோதாவை நினைத்து கவலையாக இருக்கிறது. தனானந்தனின் வீரர்களுக்கு என் மனைவி அங்கு இருக்கும் செய்தி தெரிந்துவிட்டால் அவர்கள் என் மனைவியை உயிரோடு விடமாட்டார்கள். ஆனால் ஒரு மார்க்கம் இருக்கிறது. மகத நாட்டிற்குள் செல்ல ஒரு வழி இருக்கிறது. அங்கு காவலாளிகள் அதிகம் இருக்க மாட்டார்கள். நாம் அந்த வழியாக மகத நாட்டிற்குள் செல்லலாம். ஆனால் அங்கு நுழைவு வாயிலில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு காவலாளிகள் கடும் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். ஆச்சாரியரே, இங்கு சோதனை செய்த பிறகுதான் உள்ள அனுமதிக்கிறார்கள். நாம் இவர்களோடு சண்டை போடாமல் உள்ளே போக முடியாது போல இருக்கிறதே. ஆயுதம் ஏந்துவது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகாது. புத்தியை வைத்துதான் சில சிக்கல்களை நாம் அணுக வேண்டும். சந்திரகுப்தா, அப்படி என்றால் உங்கள் யோசனை என்ன ஆச்சாரியரே? நீ இங்கேயே இரு சந்திரகுப்தா, நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சாணக்கியர் அங்கிருந்த சில செடிகளில் மூலிகைகளையும் ஆராயத் தொடங்கினார். அந்த மூலிகைகளை எல்லாம் சேகரித்து தன்னை ஒரு மருத்துவராக மாற்றிக்கொண்டு சந்திரகுப்தனோடு காவலாளிகளை நோக்கி நடந்தார். அட, இது என்னது? நல்ல வேளையாக இந்த காயத்துக்கு என்னிடம் மருந்து இருக்கிறது. நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்பதற்கு முன்னால் இந்த காயத்திற்கு முதலில் நான் மருந்து போடுகிறேன். இந்த காயத்திற்கு உடனடியாக மருந்து போடாவிட்டால் பெரிய ஆபத்தாகிவிடும். நீங்கள் இந்த நாட்டின் காவலாளியாயிற்றே. இந்த நாட்டில் வாழும் என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் காவலாளிகளை காப்பது ஒரு மருத்துவராக என் கடமையாகும். சாணக்கியரின் பேச்சையும் அவர் கண்களில் தெரிந்த நேர்மையும் பார்த்து வேறு எந்த கேள்விகளையும் கேட்காமல் காவலாளிகள் அவரை உள்ளே அனுமதித்தனர். சாணக்கியர் சந்திரகுப்தனை அழைத்துக் கொண்டு தன் வீட்டிற்கு அருகே வந்தார். ஆனால் திடீரென சாணக்கியர் பதட்டமாக நின்றார். உடனே சந்திரகுப்தன் என்ன காரணம் என்று கேட்டான். என்ன ஆயிற்று ஆச்சாரியரே? திடீரென ஏன் நின்று விட்டீர்கள்?
தனநந்தனின் வீரர்கள் என் வீட்டை சுற்றி இருக்க வாய்ப்பிருக்கிறது. அவர்கள் ஒளிந்திருந்து எனக்காக காத்திருக்கலாம். இப்போது என்ன செய்வது? நீ யாசகம் கேட்பவனைப் போல என் வீட்டிற்கு செல் சந்திரகுப்தா. காவலாளிகள் இருக்கிறார்களா பார்ப்போம். சந்திரகுப்தன் சாணக்கியரின் வீட்டிற்கு சென்றான். சுற்றுமுற்றும் வீரர்கள் ஒளிந்திருக்கிறார்களா என்று பார்த்தான். ஆனால் அப்படி யாரும் இருப்பதாக தெரியவில்லை. யசோதா கதவை திறந்தாள். தாயே, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? யசோதா தயக்கத்தோடு சந்திரகுப்தனை பார்த்தாள். சாப்பாடு கேட்டவரை வெறும் கையோடு அனுப்ப அவளுக்கு மனமில்லை. ஆம் சிறுவனே, வீட்டில் உணவு இருக்கிறது, நான் கொண்டு வருகிறேன். நீ வெகு தூரத்தில் இருந்து வந்தது போல் இருக்கிறது. பொறு, நான் வருகிறேன். இப்படி கூறிவிட்டு யசோதா வீட்டிற்குள் சென்றாள். யசோதா வீட்டில் இருக்கும் உணவை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தபோது அவள் முன் சாணக்கியர் நின்றிருந்தார். எங்கு போயிருந்தீர்கள்? நான் மிகுந்த கவலையோடு உங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தேன். இந்த சிறுவன் இவன் உங்களோடு வந்தானா? பயப்படாதே, விவரமாக சொல்கிறேன். யசோதா சாணக்கியரிடம் கேள்விகளை அடுக்கினாள். சாணக்கியர் எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதிலளித்தார். தனானந்தனின் சபையில் நடந்ததையெல்லாம் சாணக்கியர் விளக்கினார். அவனை இந்த நாட்டை விட்டு வெளியே அடித்து துரத்துங்கள். இந்த நந்த வம்சத்தை கூண்டோடு அழித்துவிட்டு மகத நாட்டின் சிம்மாசனத்தில் தகுதியான ஒரு அரசரை நான் அமர வைக்கத்தான் போகிறேன். அதுவரை நான் என் குடுமையை முடிக்க மாட்டேன். தனானந்தனின் சபையில் தனக்கு நடந்த அவமானத்தை அடுத்து காட்டில் சந்திரகுப்தனை சந்தித்தது வரை முழு கதையையும் யசோதாவிடம் சொன்னார் சாணக்கியர். யசோதா, இப்போது இருக்கும் அரசன் தனநந்தனால் இந்த நாட்டு மக்கள் பல கொடுமைகளை அனுபவித்து விட்டனர். அதனால் இந்த பாலகனை நான் பேரரசனாக்குவேன். இந்த நாட்டின் அரியணையில் அமரச் செய்வேன். சுவாமி, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் முயற்சி நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறும் என்று. நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். யசோதாவிற்கு தன் கணவனை பற்றி நன்றாக தெரியும். அவர் ஒரு பணியை தொடங்கிவிட்டார், அதில் வெற்றி பெறாமல் திரும்ப மாட்டார். இரவு யசோதா உணவு தயாரித்துக் கொண்டிருந்த சமயம் சாணக்கியர் சமையல் அறைக்குள் வந்தார். அவர் கையில் இருந்த பொட்டலத்தை நீட்டினார். அதை பார்த்த யசோதா, சுவாமி, இது என்ன? ஏதாவது மருந்தா? இது மருந்தில்லை, விஷம். விஷம்? விஷம்? விஷமா? விஷம் எதற்காக? சந்திரகுப்தனுக்காக. நீ அவனுடைய உணவில் இதை கலந்து அவனுக்கு கொடுத்து விடு. இல்லை, என்னால் அப்படி செய்ய முடியாது. சுவாமி, நீங்கள் இதை எப்படி செய்யலாம்? அந்த சிறுவனின் உணவில் என்னை போய் விஷம் கலக்க சொல்கிறீர்களே சுவாமி. யசோதா, நான் சொல்வதை மட்டும் செய். இந்த விஷம் சந்திரகுப்தனை மகத நாட்டின் அரசனாக்கப் போகிறது. ஆனால் சுவாமி, இதை என்னால்... இனி இந்த கதையில் என்ன நடக்கப் போகிறது? சாணக்கியரின் திட்டம் என்ன? அவர் எதற்காக சந்திரகுப்தனுக்கு விஷம் கொடுக்க நினைக்கிறார்? இந்த விஷம் எப்படி சந்திரகுப்தனை மகத நாட்டின் அரசனாக்கப் போகிறது? தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்யுங்கள் பாக்கெட் FM. கேளுங்கள்.
சாணக்கிய நீதி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.